வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன சிறுக்கிளியே சீரியலில் இன்னைக்கு ஒரு பெரிய குண்டு வெடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். கர்ணனோட ஆதிக்கம் இதோட முடிய போகுதான்னு கேட்குற அளவுக்கு கதையை கொண்டு போயிருக்கிறாங்க. இந்த எபிசோடில் கர்ணன் மிகவும் கோபமாக காணப்படுகிறான். கார்த்திக் செய்த சில காரியங்களால் ஆத்திரமடைந்த கர்ணன் அவனை நேரடியாக சந்தித்து மிரட்டுகிறான். இனிமேல் இந்துவின் விஷயத்திலோ அல்லது குடும்ப விஷயத்திலோ தலையிட்டால் விளைவுகள் மோசமாக இருக்கும் என்று எச்சரிக்கிறான். கடந்த எபிசோடில் ஜனவரி 29 இந்து தனக்கு எதிராக இருந்த ஆதாரங்களை அழித்த நிலையில் இந்த எபிசோடில் அவள் தனது அடுத்த கட்ட நடவடிக்கையை மேற்கொள்கிறாள். கர்ணனுக்கும் திவாகரனுக்கும் இடையிலான மோதலில் அவள் எப்படி காய் நகர்த்துகிறாள் என்பது சுவாரஸ்யமாக காட்டப்படுகிறது. கிருபாகரன் கைது செய்யப்பட்ட பிறகு குடும்பத்தில் ஏற்பட்டுள்ள பதற்றம் இன்னும் குறையவில்லை. கர்ணன் ஒரு பக்கம் தனது அதிகாரத்தை நிலைநாட்ட முயல, இந்து தனது கொள்கைகளில் உறுதியாக நிற்கிறாள். கார்த்திக் கர்ணனின் மிரட்டலுக்கு பயந்து பின்வாங்குவாரா அல்லது கர்ணனை எதிர்க்க புதிய திட்டம் போடுவாரா என்ற எதிர்பார்ப்புடன் எபிசோட் நகர்கிறது. முந்தைய நாள் கார்த்திக்கை மிரட்டிய கர்ணன் இன்று வீட்டில் யாரோ தனக்கு தெரியாமல் சில வேலைகளை செய்வதாக சந்தேகிக்கிறான். குறிப்பாக இந்துவின் நடவடிக்கைகளில் மாற்றம் இருப்பதை அவன் கவனிக்கிறான். திவாகரன் செய்த பழைய தவறுகள் எங்கே வெளியே வந்து விடுமோ என்ற பயம் அவனுக்கு ஏற்படுகிறது. இதற்கிடையில் இந்து அவனிடம் ஒரு முக்கியமான உண்மையை மறைமுகமாக பேசி அவனை நிலைகுலையச் செய்கிறாள். கர்ணன் எச்சரித்த போதிலும் கார்த்திக் ரகசியமாக இந்துவை சந்திக்கிறான். அவர்கள் இருவரும் இணைந்து கர்ணனின் ஆதிக்கத்தை எப்படி குறைப்பது என்று ஒரு ரகசிய திட்டம் தீட்டுகிறார்கள். குடும்பத்தில் மூத்தவர்களிடையே சொத்து மற்றும் அதிகாரம் தொடர்பாக ஒரு சிறிய வாக்குவாதம் ஏற்படுகிறது. இது இந்துவுக்கு சாதகமாக முடிகிறது. கர்ணன் தேடிக்கொண்டிருந்த அந்த முக்கியமான இன்வென்ட்ரி ஃபைல் இப்போது கார்த்திக்கின் கைக்கு கிடைக்கிறது. இந்துவின் உதவியுடன் தான் கார்த்திக் இதை சாதிக்கிறான். இந்த ஃபைலில் கர்ணன் செய்த பழைய சட்டவிரோத பண பரிமாற்றங்கள் இருப்பதை கார்த்திக் கண்டுபிடிக்கிறான். கர்ணன் வீட்டில் அனைவரையும் சந்தேகப்படத் தொடங்குகிறான். அவன் இந்துவிடம் அந்த ஃபைல் எங்கே என்று ஆக்ரோஷமாக கேட்கும்போது இந்து மிகவும் அமைதியாக, உங்களுக்கே தெரியாத விஷயம் எனக்கு எப்படி தெரியும் என்று நக்கலாக பதில் கூறுகிறாள். இது கர்ணனை இன்னும் ஆத்திரப்படுத்துகிறது. இந்த எபிசோடில் சிறுமி சின்ன சிறுகிளி எதிர்பாராத விதமாக ஒரு ரகசிய அறையை கண்டுபிடிப்பது போல காட்டப்படுகிறது. அது கர்ணனின் இரண்டு பக்கங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் முதல் படியாக அமைகிறது. ஒரு பக்கம் இந்துவின் மிரட்டல், மறுபக்கம் கர்ணனின் சந்தேகம் என திவாகரன் இருதலை கொள்ளி எறும்பாக தவிக்கிறான். அவன் யாரிடம் உண்மையை சொல்வது என்று தெரியாமல் தடுமாறுகிறான். நேற்று பிப்ரவரி 1 சின்னு ஒரு ரகசிய அறையை கண்டுபிடித்ததை பார்த்தோம். இன்று அந்த அறைக்குள் நுழைந்த சின்னு அங்கே கர்ணன் மறைத்து வைத்திருந்த ஒரு பழைய புகைப்படத்தை கண்டெடுக்கிறாள். அது கர்ணனின் கடந்த கால ரகசியங்களை சொல்லும் ஒரு முக்கியமான ஆதாரமாக மாறுகிறது. காணாமல் போன ஃபைல் கார்த்திக்கிடம் இருப்பதை கர்ணன் உறுதி செய்கிறான். ஆத்திரத்தில் கார்த்திக்கின் வீட்டிற்கு சென்று சண்டையிடுகிறான். ஆனால் கார்த்திக் அசராமல், உன் நேரம் முடிஞ்சிருச்சு கர்ணா, இதோ ஆதாரங்கள் என் கையில் இருக்கு என்று சவால் விடுகிறான். கர்ணன் வெளியே சென்றிருக்கும் நேரத்தில் இந்து வீட்டில் இருப்பவர்களிடம் மெல்ல மெல்ல உண்மைகளை சொல்லத் தொடங்குகிறாள். குறிப்பாக திவாகரன் எப்படி கர்ணனுக்கு உடந்தையாக இருந்தான் என்பதை சூசகமாக தெரிவிக்கிறாள். இந்துவின் மிரட்டலுக்கு பயந்த திவாகரன் இனிமேல் கர்ணனை நம்பினால் ஆபத்து என்று உணர்ந்து இந்துவிடம் சரணடைகிறான். என்னை மட்டும் காப்பாத்திடு இந்து, நான் எல்லா உண்மையையும் சொல்றேன் என்று அவன் கதறுவது இன்றைய எபிசோடின் திருப்புமுனை. திவாகரன் இவ்வளவு நாள் கர்ணன் பின்னாடி பதுங்கிட்டு இருந்தான். ஆனா இன்னைக்கு இந்துவோட மிரட்டல் அப்படியே நடுங்கி போய் எல்லாத்தையும் கொட்டிட்டான். திவாகரனே கர்ணனுக்கு எதிராக மாறுவான்னு யாருமே எதிர்பார்க்கல. நம்ம சின்ன பாப்பா சின்ன இன்னைக்கு அந்த சீக்ரெட் ரூம்ல ஒரு பழைய போட்டோவை எடுத்திருக்கிறாங்க. அந்த போட்டோல இருக்கிற நபர் யாரு, அதுக்கும் கர்ணனுக்கும் என்ன சம்பந்தம்? நாளைக்கு எபிசோட்ல அந்த போட்டோ ரகசியம் என்னன்னு தெரிஞ்சிடும். கர்ணன் இதிலிருந்து தப்பிப்பாரா? வீடியோவை கடைசி வரை பார்த்ததுக்கு நன்றி. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.